வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஆண்ட்ராய்டு கைபேசியில் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப், விமோ, டெய்லி மோஷன் போன்ற வலைத்தளங்களில் இருந்து காணொளி காட்சிகள் மற்றும் ஒளிப்பதிவில் எப்படி நமது கைபேசியில் பதிவிறக்கம் செய்து சேமிக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்காக சில செயலிகள் இருக்குது. அதில் மிக சிறப்பான செயலிகள் 2. அதில் ஒன்று ஸ்னாப் டியூப்னு ஒன்று, இன்னொன்று டியூப் மேட்டுன்னு ஒன்று. நான் ஸ்னாப் டியூபுங்கிற அப்ளிகேஷனை தான் பரிந்துரை செய்கிறேன். நம்ம முதல்ல ஸ்னாப் டியூப் அப்ளிகேஷனில் இருந்து எப்படி ஃபேஸ்புக்கில் இருந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஸ்னாப் டியூப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி திரை வரும். இதில் நீங்கள் இங்கிருந்தே யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் மற்றும் டெய்லி மோஷன், ட்விட்டர், சவுண்ட் க்ளவுடு, இந்த மாதிரி விமோ இங்கிருந்தே நீங்கள் ஓப்பன் பண்ணியும் உங்களுக்கு தேவையான காணொளி காட்சிகளை அல்லது ஒளிப்பதிவுகளை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். அதுக்கு பதிலாக இதை பின்புலத்தில் வச்சுக்கிட்டு உங்களுடைய ஃபேஸ்புக் செயலியோ இல்லை யூடியூப் செயலியோ அதில் பார்த்துட்ருக்கிறத உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் இதுக்கு தொடர்பு ஏற்படுத்தி இங்கேயும் நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். இந்த செயலியானது இதில் பதிவிறக்கக்கூடிய காணொளி காட்சிகள் மற்றும் ஒளி பதிவுகள் எல்லாமே இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு சொல்லக்கூடிய ஃபோன் மெமரி தான் கொண்டு போய் சேவ் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் இந்த செட்டிங்ஸை ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பாத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இந்த பாத் ஆப்ஷனில் போனீங்கன்னா இங்கே என்கிட்ட மெமரி கார்டுன்னு சொல்லக்கூடிய எஸ்டி கார்டு இல்லை, ஃபோன் மெமரி மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு எஸ்டி கார்டு இருந்துச்சுன்னா இங்கே எஸ்டி கார்டுக்கு ஆப்ஷன் காட்டும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உங்கள் கைபேசியில் இருக்கிற இந்த ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்னாப் டியூப் செயலியை பின்புலத்துக்கு போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் இந்த ஒரு காணொளி காட்சி இருக்குது. இந்த காணொளி காட்சி இப்போ நீங்கள் பதிவிறக்கம் செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த காணொளி காட்சியோட தலைப்புக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஏரோ மார்க்கு ஒன்று தெரியும் பாருங்கள். இந்த ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ண உடனே இங்கே சேவ் வீடியோ, எடிட் போஸ்ட்டு அப்படின்லாம் இருக்கும். கீழே காப்பி லிங்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த காப்பி லிங்க்குங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு பட்டன் வந்திருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே பின்புலத்தில் இருந்த ஸ்னாப் டியூப் முன்புலத்துக்கு ஓப்பன் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் வீடியோஸ் MP4ங்கிற இந்த சைஸில் இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குதுன்னு காட்டுது. சில நேரங்களில் இந்த ஃபேஸ்புக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகாமல் உங்களுடைய லாகினை பண்ண சொல்லும். அதை நீங்கள் லாகின் பண்ணிக்கிங்க. இப்போ இதை ப்ரெஸ் பண்ண உடனே உங்கள் வீடியோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ வழக்கம் போல் உங்களுடைய ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே அந்த இன்டர்னல் ஸ்டோரேஜில் தான் டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டியூப் வீடியோன்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். நீங்கள் மெமரி கார்டில் பார்த்து கொடுத்துருந்தீங்கன்னா மெமரி கார்டில் ஸ்னாப் டியூப் வீடியோன்னு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகிருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளார அந்த வீடியோ இருக்குது. இப்போ ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு தேவையான காணொளி காட்சி நீங்கள் இங்கே காப்பி பண்ணி வச்சிட்டிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா
ஃபேஸ்புக்கில் இந்த சின்ன பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி, இந்த சின்ன ஏரோவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த காப்பி லிங்க்குங்கிறத நம்ம பார்த்தோம். இது காணொளி காட்சி மற்றும் ஒளிப்பதிவுக்கு இந்த காப்பி லிங்க் யூஸ் பண்ணலாம். இங்கே சேவ் ஃபார் லேட்டர்னு ஒன்று இருக்குது. இது புதுசாக இருக்கிற ஃபேஸ்புக் செயலியில் சேவ் ஃபார் வீடியோ அல்லது சேவ் ஃபார் போஸ்ட்டுன்னு இருக்கும். அதாவது இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பதிவு எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இன்னைக்கு இந்த பதிவை படிச்சுட்டு எனக்கு பிடிச்ச பதிவை விட்டுட்டேன். நாளைக்கு நான் இந்த பதிவை வந்தேன்னா இந்த பதிவு எங்கே இருக்குதுன்னு நான் தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. ரொம்ப தூரம் பின்னாடி போயிடும் இல்லைங்களா? அதுக்கு தான் இந்த சேவ் போஸ்ட்டு இல்லைன்னா சேவ் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம ஏற்கனவே அந்த காணொளி காட்சியை பதிவு பண்ணும்போது கூட பார்த்தோம், சேவ் வீடியோன்னு ஒன்று இருந்தது. இந்த சேவ் வீடியோ, சேவ் போஸ்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்குள்ளார சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. நீங்கள் தேவைப்படும் போது எடுத்து பார்த்துக்கலாம். இந்த காப்பி லிங்க்குங்கிறது நம்ம பதிவிறக்கம் செய்கிறதுக்கு. இப்படி நம்ம சேவ் பண்ண வீடியோ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த மெனுக்கு போனீங்கன்னா சேவ்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணி, இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த பதிவை தான் இப்போ நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நமக்கு பிடிச்சமான பதிவுகள் எல்லாத்தையுமே இதில் நம்மளுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இந்த பதிவை நான் இன்றைக்கி பண்ணது, இது போன வாரம் பண்ணது, அதுபடி நம்ம எந்த பதிவு வேணுமோ அந்த பதிவை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம யூடியூப்பில் இருந்து எப்படி ஒரு காணொளி காட்சியோ நம்ம பதிவிறக்கம் செய்கிறதுன்னு பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை ட்விட்டராக இருக்கட்டும், இல்லை வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஒரு காணொளி காட்சி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லிங்க் மட்டும் வரும். அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூடியூப் பேஜ் ஓப்பன் ஆகி காணொளி காட்சி ஓடிக்கிட்டு இருக்கும். நமக்கு அது காணொளி காட்சி பிடிச்சிருக்கு, அதை நம்ம டவுன்லோட் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றோம். அப்போ என்ன பண்ணுறது? இப்போ அந்த மாதிரி இப்போ உங்கள் யூடியூப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். அதாவது இப்போ நான் என்னோடய யூடியூப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். உங்களுடைய பின்புலத்தில் இந்த ஸ்னாப்டியூப்ங்கிற அப்ளிகேஷன் இருக்குது. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ யூடியூப்பில் நம்ம ஒரு காணொளி காட்சியை பதிவு பண்ண போகிறோம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு யூடியூப்ல இருந்து ஒரு காணொளி காட்சி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த காணொளி காட்சியை நீங்கள் பதிவிறக்கம் செய்ய விரும்புறீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா காணொளி காட்சி கீழே ஒரு ஏரோ மார்க் இருக்கும் பாருங்க. காணொளி காட்சி கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்கும், வளைஞ்சு ஷேர் ஏரோ மார்க்கு. அந்த ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கீழே டவுன்லோட் வித் ஸ்னாப்டியூப்னு ஒரு அப்ளிகேஷன் காட்டும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரஜினி முருகன் அந்த காணொளி காட்சியானது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் எத்தனை வகையான ஃபார்மேட்டில் கொடுக்குது. 144 பிக்சர் ஃபார்மேட்லையா, இல்லை ஃபுல் ஹெச்டி 1080 ஹெச்டிலையா, அதனுடைய சைஸ் வாரியாக இருக்குது. உங்களுக்கு எந்த தரத்தில் இந்த காணொளி காட்சி வேணுமோ அந்த தரத்தில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே காணொளி காட்சி உங்களுக்கு ஒளிப்பதிவாக மட்டும் வேணும் அப்படின்னா, MP3 ஆடியோ மட்டும் வேணும்னா இங்கே பாருங்கள், மியூசிக்கில் ஆடியோ மட்டும் இருக்குது. நீங்கள் எப்படி வேணால் அந்த காணொளி காட்சியை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆடியோ மட்டும் வேணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா இந்த ஆடியோ மட்டும் நான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த காணொளி காட்சியானது ஆடியோ மட்டும் எனக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நான் அந்த ஸ்னாப்டியூப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி இங்கே மேலே ஒரு ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள். அந்த ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணணுன்னா இப்போ நான் இது வரைக்கும் 2 காணொளியை பதிவிறக்கம் செஞ்சுருக்கேன். ஒரு காணொளி காட்சி பதிவிறக்கம் ஆகிட்டு இருக்கு. இதை நான் இப்போதைக்கு ஆஃப் பண்ணுறேன். இதில் நான் இது வரைக்கும் பண்ணி இருக்கக்கூடிய பதிவிறக்கங்களுடைய வரிசைகளை காட்டும்.